இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் அந்நாட்டின் முக்கிய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் பங்கேற்ற மாநாட்டில் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உரையாற்றினார். நாட்டின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. 2018 நாட்டு மக்களில் 21% பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தனர். தற்பொழுது அந்த எண்ணிக்கை 45% உயர்ந்துள்ளது. வறுமை தாண்டவமாடுகிறது. ஏழைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பின்றி தவிக்கின்றனர். மிக மோசமான சமூக பொருளாதார சூழலை சந்தித்து வருகிறோம். நாட்டின் கடன் கடந்த 4 ஆண்டுகளில் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. நிதி ஆதாரத்திற்காக சர்வதேச நாடுகள் மத்தியில் பாகிஸ்தான் கையேந்தும் நிலை வேதனை அளிக்கிறது. உலக நாடுகள் மத்தியில் நானும் இராணுவ தளபதி அசிம் முனீரும் நிதி கேட்டு பிச்சை எடுத்தோம். அது எங்களுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியது. எனினும் நாட்டின் நலன் கருதி அவமானங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. மிகவும் மோசமான சூழல்களில் சீனா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தானுக்கு கை கொடுத்தன. பல நாடுகள் நமக்கு கடன் கொடுத்தும் இங்கு முதலீடு செய்தும் நம் பொருளாதாரத்தை காக்க உதவி வந்துள்ளன. பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நிதி நிலையை சமாளிக்க நம் கொள்கைகளுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழல் நிலவுகிறது. அதற்காக நான் வெட்கப்படுகிறேன் என ஷெபாஸ் ஷெரீப் பேசினார். முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள் மாநாட்டில் பாகிஸ்தானின் நிதி நிலைமை குறித்து ஷெபாஸ் ஷெரீப் வெளிப்படையாக பேசியது அந்நாட்டில் பேசுபொருளாகியுள்ளது.